செய்திகள் வாசிப்பது சரவணன். இத்தாலி நாட்டை தாயகமாக கொண்ட மருத்துவ குணம் வாய்ந்த ஜுகுனிக்காய் விளைச்சல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பயிரிட்ட காலம் முதல் 1.5 மாதத்தில் விளைவதால் சுகுனி பயிரிட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை விவசாயமே பிரதானமாக உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஏராளமான விவசாயிகள் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகளை பயிரிட்டு வருகின்றனர். மேலும் ஒரு சில விவசாயிகள் ஜுகுனி, ஐஸ்பர்க், செல்ரி, புரோக்கோலி போன்ற ஏற்றுமதி தரம் வாய்ந்த இங்கிலீஷ் காய்கறிகளையும் சாகுபடி செய்கின்றனர். குறிப்பாக உதகையை அடுத்த கொதுமுடி, அகலார், கூக்கல்துறை பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் ஜுகுனிக்காய் பயிரிட்டுள்ளனர். மேலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜுகுனிக்காய் கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தாலி நாட்டை தாயகமாக கொண்ட இந்த வகை காய் மருத்துவ குணம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பு உள்ளதால் இங்கிருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கிலோவிற்கு 60 முதல் 70 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் உதகை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜுகுனிக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.